மத குறியீடுகளை ஆபாசத்தோடு ஒப்பிட்டு பெண்களை மிகவும் கொச்சைப்படுத்தி பேசியது குறித்து அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றமே முன்வந்து உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அந்த லிஸ்டில் லேட்டஸ்டாக இணைந்திருக்கிறார் திமுக எம்பி கல்யாணசுந்தரம். ஆபாசமாகவும் பெண்களை கொச்சைப்படுத்தியும் பேசும் திமுகவினர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தின் மீதும் எஃப்ஐஆர் போடும் அளவுக்கு லிஸ்ட் நீளும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை இப்படி இப்படின்னுச்சான். இல்லை ஒருத்தையே 5 பேரை கல்யாணம் பண்ணிக்குவான், ஒருத்தன் உள்ள போயிடுவான், 4 பேர் வெளியே இருப்பான், இன்னும் என்ன பண்றான்னு கேட்பான், நமக்கு எப்படி சான்ஸ் கேட்பான். இந்த அராஜகம் உங்களுக்கா எங்களுக்கா? எங்களை பார்த்தா நாகரிகம் மற்றவர்கள் சொல்லுகிறீர்கள். அதாவது நேரா சட்டமன்றத்தில் நிப்பாராம், இவர் முதலமைச்சரா நிக்கணுமா, நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம நாடா இது நாயண்டா இன்னொருத்தன் பைத்தியக்காரன் இதுதாண்டா வரலாறு. பைத்தியக்கார பயில உள்ள சைவ மற்றும் வைணவ குறியீடுகளை ஆபாசமாக சித்தரித்து அதை விலை மாதுக்களின் மீது திணித்து முகம் சுளிக்கும் பேச்சை பெண்கள் முன்னிலையிலேயே பொது மேடையில் ரசித்து ரசித்து பேசியவர்தான் அமைச்சர் பொன்முடி. அவரது பேச்சு பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கைக்கு உரிய சைவ மற்றும் வைணவ குறியீடுகள் மீதான அருவருக்கத்தக்க வன்மத்தையே காட்டும் விதமாக இருந்தது. அது மட்டுமின்றி சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவல நிலைக்கு ஆளான விலை மாதுக்களின் வாழ்வியலை மிக கேவலமான முறையில் இழிவுபடுத்தியதோடு பெண்கள் முன்னிலையில் ஒரு சொட்டு அளவுக்கு கூட கண்ணியம் இல்லாமல் நடந்து கொண்ட அமைச்சர் பொன்முடியின் போக்கு மக்களை பெரும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியது. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை இப்படி இப்படின்னுச்சான். இல்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடியின் ஆபாச பேச்சை நீதிமன்றத்தில் ஒளிபரப்பு செய்த நீதிபதி பொன்முடியின் பேச்சு துரதிருஷ்டவசமானது என்றும் அமைச்சர் பதவி வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கடுமை காட்டினார். வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை சுட்டிக்காட்டி நீதிபதி சாட்டையை சுழற்றியதை தொடர்ந்து பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது காவல்துறை. இப்படி உயர்நீதிமன்ற நீதிபதியின் சாட்டையடியால் வலி தாங்க முடியாமல் துடித்த விளம்பர திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்ணியத்துடன் பேசுங்கள் என தனது அமைச்சரவை சகாக்களுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் வைத்தே பணிவான வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் நீதிபதியிடம் வாங்கிய சாட்டையடியின் வலி கூட மறையவில்லை. அதற்குள் ஆபாச நெடி தூக்கலாக வீசும் அளவுக்கு திமுக எம்பி கல்யாணசுந்தரம் பேசிய பேச்சு
நீங்க திருந்தவே மாட்டீங்க என்ற ரீதியில் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாமே உடனே கிடைச்சிடாது. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமாக தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாயிருந்தா புள்ள பிறக்கும். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக எம்பி கல்யாண சுந்தரம், அனைவருக்கும் எல்லாம் உடனே கிடைத்துவிடாது என்ற ஆழமான கருத்தை எளிதாக புரிய வைக்கிறேன் என்ற பெயரில் ஆபாசத்தையும் புகுத்தி பேசிய பேச்சுக்கள், ஆபாசம் என்பது திமுகவின் டிஎன்ஏவிலேயே ஊறிப்போன ஒன்று என்பதற்கு சாட்சியாக இருந்தது. எல்லாமே உடனே கிடைச்சிடாது. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமாக தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாயிருந்தா புள்ள பிறக்கும். திருமணமானால் கூட 10 மாதம் பொறுத்திருந்தால்தான் குழந்தை பிறக்கும். திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணம் முடிந்த உடனேயோ குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே காதல் செய்து கர்ப்பமானால் மட்டும்தான் அது நடக்கும் என பொதுமக்கள் முன்னிலையில் அருவருக்கத்தக்க அநாகரிகத்தை 80 வயதை கடந்த ஒரு திமுக எம்பி கட்டவிழ்த்து விட்டிருப்பதை பார்க்கும்போது திமுக எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த கட்சி என்பது விளங்கும். எல்லாமே உடனே கிடைச்சிடாது. திருமணம் ஆனா கூட ஒரு 10 மாசம் பிறந்தாதான் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனீங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமாக தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாயிருந்தா புள்ள பிறக்கும். அமைச்சர் பொன்முடியின் பேச்சால் மக்களிடையே ஏற்பட்ட கொந்தளிப்பே இன்னும் அடங்காத நிலையில் தற்போது திமுக எம்பி கல்யாண சுந்தரத்தின் பேச்சு பொதுமக்களை மேலும் கொதிப்படைய செய்துள்ளது. தொடர்ந்து அருவருக்கத்தக்க வகையில் செயல்படும் திமுக ஆட்சியை மக்கள் அகற்றும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதே விவரம் அறிந்தவர்களின் கணிப்பாக உள்ளது.